வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் உடனடியாக வழங்கிடுக. கிராம உதவியாளர்களுக்கு 4ஆம் நிலைக்கு இணையான டி பிரிவு ஊதியம் வழங்கிடுக. பிரிவு ஊதியம் வழங்கிடுக. கிராம நிர்வாக அலுவலராக 50% பதவி உயர்வு உடனடியாக வழங்கிடுக. அரசு பணியை உடனடியாக வழங்கிடுக. திருத்தம் செய். ரத்து செய். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய். அமல்படுத்து. பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து. பறிக்காதே. தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கம். தமிழக அரசே தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கிடுக. கிராம உதவியாளர்களுக்கு 4ஆம் நிலைக்கு இணையான சங்கத்தின் சார்பாக மாநில சங்கத்தின் சார்பாக தொடர் கவன ஈர்ப்பு தீர்மானம் முதலமைச்சரின் கவன ஈர்ப்பு தீர்மானம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் 4ஆம் நிலைக்கு இணையான டி கிரேடுக்கு சம்பளம் இணையாக வழங்க வேண்டும் என்ற அந்த ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 95லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் தீரலை. இந்த இதிலையாவது தீர்வுங்கிறத அரசு அறிவிக்கிற அத்தனை நலத்திட்டங்களுக்கும் நாங்கள் நேரடியாக இருந்து எல்லாத்தையுமே செயல்படுத்திக்கிட்டு இன்றைக்கி எஸ்ஐஆர்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் இறந்துருக்காங்க எங்கள் சங்கத்தில். இந்த மன உளைச்சலில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 மாதமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு இது பணப்பயனும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 1995 முழு நேரம் ஆக்குனாங்க. அன்றைக்கிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் போராடிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி இந்த ஒரே கோரிக்கை வச்சு தான் போராடுறோம். வேறு கோரிக்கை கிடையாது எங்களுக்கு. இது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா எங்கள் குடும்ப வாழ்வாதாரங்கள் நல்லாயிருக்கும். டிகிரேடு நல்லா இருக்குங்கிறத நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அதனால் என்ன பண்ணுறீங்க? அதனால் நாங்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் கிராம உதவி அத்தனை பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பேர்கிட்ட வந்திருக்கோம். வந்து இப்போ காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இதனால் வருவாய்த்துறை பணி இது வர வருவாய்த்துறை பணிகள் வந்து நிறைய பாதிச்சுட்டு இருக்குங்களேன். இப்போ வியோக்கள் அங்கே வர முடியாது. 100% எல்லாமே 100% நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே இருந்து எந்த கவர்மெண்ட் ஆணையிட்டாலும் அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த எலெக்ஷன் வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைத்து பணிகளையும் சிரமிக்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எஸ் தங்கப்பாண்டியன். எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பேர்? தங்கப்பாண்டியன்.